Welcome to AVR Biotech channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர். இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்துல இட்ஸ் ஒன் ஆஃப் அ டைப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்னா நான் என்னென்ன அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். யூவி லைட்டோ இல்லை வேற ஏதோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல்னால ஏதோ டிஎன்ஏயோட ஸ்டாண்ட்லேயோ பேசிஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் டிஎன்ஏக்கு டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த டிஎன்ஏ சில ரிப்பேர் மெக்கானிசம் மூலமாக சரி செஞ்சுக்கும். அதுதான் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர், எதுவும் நியூக்ளியோடைடில் வந்து எதுவும் சேஞ்சஸ் நடந்திருந்தாலும், அதாவது ஸ்டாண்டோ இல்லை ஏதோ பிரேக்கேஜஸ் இல்லை ஏதோ கிராஸ் லிங்கேஜ் ஆகிடுச்சோ இந்த நியூக்ளியோடைட் இல்லை இது நடக்கும்போது இந்த நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர் வந்து அதை சரி செய்யும். அதை தான் நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, நார்மல் ஒரு 3' to 5' உள்ள ஒரு நார்மல் சீக்வன்ஸ் இருக்கு. இங்க வந்து என்னன்னா டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னேஷன், டிடெக்ட் பண்ணுது, ரெகக்னேஷன் பண்ணுது. அதாவது ஒரு சைட் மேலே அந்த டாட் இருக்கும், இது சம் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இந்த அது என்ன ஆகுதுன்னா ரெகக்னேஷன் பண்ணுது, ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணுது. ரெகக்னைஸ்லாம் உங்களுக்கு எப்படி சொல்றது, அங்கீகரி, அது வந்து வேற அந்த ரெகக்னேஷன் அது வந்து எப்படி சொல்றது, அந்த பர்டிகுலர் சைட் அது கண்டுபிடிச்சிட்டு இந்த இந்த இடத்துல தான், இந்த சைட்ல தான் ஏதோ நியூக்ளியோடைட்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்குது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து டிஎன்ஏ வந்து அன்வவுண்ட் ஆகுது, அந்த இடத்துல பர்டிகுலர் சைட்ல வந்து அன்வவுண்ட் ஆகுது. ஏன்னா அங்கதான் டிஃபெக்டிவ், அதாவது ஒழுங்கான ஒலிகோ நியூக்ளியோடைடு இல்லாம டிஃபெக்டிவ் ஒலிகோ நியூக்ளியோடைடு இருக்கு. ஒலிகோ நியூக்ளியோடைடுனா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஷார்ட் நியூக்ளிக் ஆசிட் செயின். இது வந்து எவ்வளோனா கான்சிஸ்டிங் ஆஃப் 20 நியூக்ளியோடைட்ஸ் வந்து இது கன்சிஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இதுதான் என்னதுன்னா ஒலிகோ நியூக்ளியோடைட். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெகக்னேஷன் பண்ணியாச்சு, இந்த இதை ரெகக்னேஷன் ஆகி அன்பவுண்டிங் ஆகிட்டு இங்கே என்னதுன்னா அந்த ஒலிகோ நியூக்ளியோடைட் இருக்குல்ல, டிஃபெக்டிவ் ஒலிகோ நியூக்ளியோடைட் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ஆப்டபிள் பொசிஷன்ல என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸோ நியூக்ளியஸ் வந்து கட் பண்ணி வெளில எடுத்துருது. கட் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து லேட்டரா என்ன ஆயிடுதுன்னா அந்த அந்த சைட்டே வந்து டீக்ரேடேஷன் ஆயிடுது. டீக்ரேடேஷன் ஆனோன்னா லிகேஸ் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகி அந்த கேப்ஸை ஃபில் பண்ணி அஸ் யூஷுவல் நார்மல் சீக்வன்ஸா உங்களுக்கு வந்து கொடுத்துருது. சரிங்க, நான் எகைன் 3' நான் போட்டிருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து 5' ஆக்சுவலா 5' எண்ட். இப்படிதான் இப்போ 3' 5' ஒரு ஆப்டபிள் பொசிஷன் நம்மளுக்கு கிடைச்சிடுது. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இதுதான் நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர். மறுபடியும் நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்னது அஸ்யூஷுவல் இருக்கு, அதுல சில டிடெக்ட் பண்றாங்க, டிடெக்ட் பர்டிகுலர் இதை டிடெக்ட் அண்ட் ரெகக்னேஷன் பண்ணிட்டு அது வந்து ஒழுங்கான ஒலிகோ நியூக்ளியோடைட் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு டிஃபெக்டிவ், ஏதோ ஒரு டிஃபெக்ஷன் நடந்திருக்கு. அது எதனால நடக்கும்னா அயனிக் ரேடியேஷனால நடக்கலாம், யூவி லைட்டோட எக்ஸ்போஷர்னால நடக்கலாம். இதனால வந்து அங்க ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ சேஞ்சஸ் நடந்தது நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர்னா அந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் பொசிஷன் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல கட் பண்ணுது. கட் பண்ணி அதை வெளில எடுத்தோம்னா அது ஸ்பெசிஃபிக்கா அது டீக்ரேட் ஆயிடுது. டீக்ரேட் ஆனோன்னா நம்மளுக்கு அகைன் ஒரு நார்மல் 3' to 5' அண்ட் 5' to 3' உள்ள டிஎன்ஏ சீக்வன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருது. இதுதான் என்னன்னா ஆக்சுவலா நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல நிறைய பயோடெக் சம்பந்தமான சிலபஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த ஏவிஆர் பயோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.